மே அதேமாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு சண்டை கோழி டூவில் இவங்க நடிக்கும்போது கீர்த்தி சுரேட்ட கேட்டிருக்கார். நம்ம கல்யாணம் நடந்து வருவார், அந்த வேகமே இல்லை. அவர் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். என்ன இவர் விஷால் தானே, முகம் போத கருத்து போயிட்டு ஒரு கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு கண்ணாடி எப்போ போட்டு விழுந்துடுவார். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 20 கோடி கிட்டத்தட்ட இது இருக்குது, பேலன்ஸ் இது இருக்குது சார், கடன் இருக்குது. யோசிக்கிற ஆட்கள் இருந்த ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இவரை வச்சு பயனடைஞ்சாங்களே தவிர இவருக்காக யோசிக்கலை. 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா வருவாங்க. ஒரு முறை சொன்னாரான், நடிகனுக்கு உடம்பு முக்கியம். அப்போ வந்து முகம் இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு சார். அப்போலால் போய் சேர்த்து இவ்வளோ பெருசாக வீங்கிட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம். இப்போது மதகஜராஜாவுடைய ஆடியோ லான்ச் பார்த்துருந்தோம். ஆமாம். மதகராஜா ஆடியோ லான்ச் பார்க்கும்போது இது விஷால் தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமாம். நிஜமாகவே அவர் உடம்புக்கு என்ன ஆச்சு? பொருளாதார நெருக்கடியால் இந்த மாதிரி ஆகிட்டாரா, இல்லை உடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பா, இல்லை மனசில் ஏற்பட்ட பெரிய பாதிப்பா சார்? அதாவது விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ, பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ. அவருடைய திமிரு படம் பார்த்தீங்கன்னா அந்த திமிருக்காக, அந்த ஃபைட்டுக்காகலாம் மிகப்பெரிய இதில் போயிருக்கோம். அதேமாதிரி சண்டைக்கோழி பார்ட் 1 சொல்கிறேன், பார்ட் 2எல்லாம் அதை இதில் சேர்க்க முடியாது. நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த லவ் சீனாக இருக்கட்டும், அந்த ஃபைட் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார். எப்போவுமே அந்த ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள் தான். அதே சமயத்தில் அந்த கத்தி கோவப்படுற ஆள் தான். நான் அந்த பூஜை அப்படின்னு ஒரு படம் போட்டாங்க இல்லையா, அந்த படத்துடைய டைரக்டரை மீட் பண்ண நான் போயிருக்கேன். போய் இதில் உட்காந்துருந்தேன் மேக்கப் ரூமில். அப்போ திடீர்னு ஒரு ஷார்ட்டில் பிரேக்கில் வந்து சட்டை மாற்ற வந்தார். சட்டை மாற்றுறதுக்குள்ளே உங்களுக்கு 4 சிகரெட் அடிச்சிட்டார். 4 சிகரெட்டும் ஃபுல்லாக அடிக்கல, ஒரு பாதி அடித்து பாட்டில் போட்டில். இது வந்து யாருக்கு? ப்ரொடியூசருக்கு தான். ப்ரொடியூசர் தான் செலவு பண்ணுறாங்க, இந்த சிகரெட் தர்றது எல்லாமே தான் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட அதுக்குள்ளே ஒரு அமைதி இல்லை. படன்னு போட்டு சீக்கிரம் அப்படின்னு போட்டு உடனே போயாச்சு. அப்போ அது ஆக்ஷன், அந்த ஃபைட்டும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு மார்க்கெட்டில் நடக்கிற ஃபைட் நல்லா பண்ணியிருப்பாங்க. இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு ஆசாமி வந்து அன்றைக்கி வந்து டிடி சொல்கிறாங்க, புயல் மாதிரி வருவார், புலி மாதிரி பாஞ்சி வருவார், பாஞ்சி பேசுவார், படபடான்னு பேசுவார், இது பண்ணுவார்னு சொல்கிறாங்க இவங்க. அவர் வந்து ஏன்னு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, அப்படியே குஷ்பா பக்கத்தில் உட்காராரு. பொறுமை, அதாவது முன்னெல்லாம் பார்த்தா கடன் நடந்து வருவார், அந்த வேகமே இல்லை. அவருக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். என்ன இவர் விஷால் தானே, முகம் போத கருத்து போயிட்டு ஒரு கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு கண்ணாடி எப்பப்போ துடைச்சிட்டு விட்டு மூக்கை துடைச்சி, ஏதாவது ஒரு ஹீரோ விடிங்கன்னா அதுக்கு ஒரு இமேஜ் வந்தாச்சு இருக்குது சார். அந்த ஹீரோ வந்து உட்காரும்போது அவரை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்க. இதை தான் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ் எப்படியெல்லாம் காப்பாற்றினாருங்கன்னு. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டார். நைட்லேயே அந்த ஒரு ஷாட் எடுக்கிறாங்கன்னா நைட்லேயே வந்து ரிகல்சர் பார்த்துருவார் சார். நைட் 1 மணிக்கே 12 மணிக்கே வந்து அந்த இடத்துல எப்படி நிற்கணும், எப்படி போகணும், யாரை எப்படி அடிக்கணும், இவ்வளோ தான். ஒரே டேக்கில் ஓகே ஆகிடுச்சு. தலைமை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் நைட்லாம் அப்படி ரிகர்சல் பண்ணாமல் பகலில் வந்து பண்ணும்போது என்ன ஆகும், 4-5 டேக் வாங்கும்போது என்ன நடிக்கவே தெரியல இவருக்கு, அப்படி இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும். அவருக்கு தெரியும் அது. அதனால தான் உங்களுக்கு நைட்லேயே வந்து அவளை ரிஸ்க் எடுத்து ஜனங்க மத்தியில் ஒரு ஹீரோங்கிறத தன்னை இது பண்ணிகிட்ருப்பார். இவரும் அதே மாதிரி அந்த ஹீரோவாக இருக்க வேண்டிய ஒரு சுறுசுறுப்பாக வந்தவர். உட்காந்து இவங்க பேசிகிட்டே இருந்தால் அது பிறகு ஒரு புலி மாதிரி பாஞ்சு வருவார். இவங்க சொல்கிறாங்க புலி மாதிரி பாயவே இல்லை, பூனைக்குட்டியை வந்து பதுங்கி மெதுவாக போகிற மாதிரி தான் போய் அப்படியே சிங்கிளாக அவரே போய் எப்படி ஏறிட்டார். ஏறி நின்று உங்களுக்கு அந்த மைக் வாங்கும்போது தான் கையெல்லாம் ஆடுது. சில பேர் 5 மணிக்கு மேலே சரக்கு போடலன்னா என் கையெல்லாம் ஆடும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி கையெல்லாம் ஆடிட்டுருக்கு. மறுபடியும் அந்த கையை பிடிக்கிறார், மறுபடியும் ஆடுது. கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து உங்களுக்கு அந்த சில கண்கள் வந்து கண்ணாடிக்குள்ளேருந்து பார்த்துச்சு கண்கள் அப்படிங்களா, அந்த மாதிரி பார்க்கவில்லை. அந்த கண்ணு பார்த்தா இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளும் வந்து உங்களுக்கு தெளிவில்லை. அது திணறுது வார்த்தைகள், உடஞ்சி வருது வார்த்தைகள். நம்ம பார்த்த விஷாலே வேறு மாதிரி இருக்கார். இப்போ இந்த விஷால் தானா அது, விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மண்டை காயிற அளவுக்கு இதாகிடுச்சு எல்லோருக்குமே. ஏன் என்னாச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஃபீவர்லேருந்து வந்திருக்கா. ஃபீவர்னா அப்படியெல்லாம் கை ஆடுமா அப்படி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லை, இவர் ஆடின ஆட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அது உண்மை தான். அது ஆடின ஆட்டம் கொஞ்சம் இல்லை அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நீங்கள் எல்லாமே ஒரு எதுக்கும் ஒரு அளவுகள் இருக்குது சார்.
நான் அளவோடு ரசிப்பவன்னு சொன்ன அவர் எம்ஜிஆர் நினச்சிருந்தா என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் அதில் சார். அவருடைய படங்களில் அவர் வந்து பீடி குடித்ததில்லை, சிகரெட் குடித்ததில்ல, ஆனால் நிஜத்திலையும் குடித்ததில்லை. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது இது இருக்குது, நிஜத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க, படத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா என்ன இவங்க பண்ணுவார்னு சொல்கிறாங்க, நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் இந்த சிக்ஸ் பாடியெல்லாம் வரும்போது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக, நடிகர் சங்க தலைவராக அப்படி வரும்போது, செயலராக வரும்போதெல்லாம் தன்னை வேறு மாதிரி மாற்றிக்கிட்டார். இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்ந்தாச்சு, பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் இவர் பஞ்சாயத்து பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு கெத்தாக இருந்துட்டு சண்டை போடுறது, இது பண்ணுறது, கலாட்டாவாக பேசுகிறது, இப்படி தான் போயாச்சு. என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஒரு திடீர்னு ஃபாரின்லாம் போயிடுவோம். ஒன்றாந்தேதி ஆனால் ஃபாரினில் இப்போ நியூ இயருக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நியூ இயரில் அங்கே தான் இருந்தார். அங்கே போனால் அங்கே ஃபிகர் வெட்டுது, அது வெட்டுது, அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க. இங்கே ஏன் இப்படி, அதாவது ஒரு ஏற்கனவே உங்களுக்கு வரலட்சுமியோட ஒரு கனெக்ஷனோடு சில நாட்கள்லாம் போயிட்டே இருந்தாங்க. கணவன் மனைவின்னு சொல்லாமல் அந்த அவளுக்கு ஒரு லவராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இது பண்ணாங்க, நிச்சயித்தாங்க. அது ஒரு நல்ல பெண்ணாக இருந்து கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியாக போயிருந்தா அவர் வந்து வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போயிருக்கும் சார். கல்யாணம் பண்ணல, எப்போவுமே நீங்கள் வந்து ஆட்டம் அப்படியே ஆடிட்டு இருக்க முடியாது என்றைக்குமே. அதேமாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு சண்டைக்கோழி 2ல் இவங்க நடிக்கும்போது கீர்த்தி சுரேஷ்கிட்ட கேட்டிருக்கார், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அது இவரோட மென்டாலிட்டி பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாம்னு சொல்லிடுச்சின்னு நினைக்கிறேன். அது வேணான்னு சொல்லிடுச்சு. இப்படி எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் சில இடங்களில் ஆர்வ கோளாறில் பேசிட்டு, சில இடங்களில் வந்து ஏதோ நான் நினச்சதான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பித்து, விஜய் கட்சி ஆரம்பிச்சு நானும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள், போன வாட்டி அடுத்த வாட்டி பாருங்கள் டிஎம்கே இருக்காது இருக்காரு என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறது. இதுக்கான ஒரு பின்பலம் நமக்கு இருக்கா, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற யோசனையே கிடையாது. ஏதோ நம்ம சொன்னால் நீ பரபரப்பாக ஏற்படுத்திட்டோம் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்துலையும். ஆனால் இவருக்கு தெலுங்குலேயும் நல்ல மார்க்கெட் இருக்குது சார், தமிழ்லேயும் மார்க்கெட் இருக்குது. அதை முறைப்படி நடிக்கிறதோடு நின்றுட்டு இருந்தாரா படம் சில இடங்களில் சில படங்கள் தயாரிக்கலாம், சில படங்களை விட்டுலாம். சிலது நானே தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் போய் விழுந்துடுவார். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 20 கோடி கிட்டத்தட்ட இது இருக்குது, பேலன்ஸ் இது இருக்குது சார், கடன் இருக்குது. 20 கோடி அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், கடன் இருக்குது. அதுவும் கட்ட சூழ்நிலை இல்லை. ஏன்னா அந்த மிஷ்கின் கூட ஒரு சண்டை போட்டார். முதல் பாகம் போட்டாங்க, 2ஆம் பாகம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவு பண்ணி, அதுவும் வந்து அவருக்கு 2 பேருக்கும் சண்டை பண்ணி, அப்புறம் இவரே டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்து அந்த படம் எப்போ துப்பறிவாளன் 2 எப்போ வரப்போகுது தெரியல, அதில் போய் பணம் முடங்கி கிடக்கு. இப்போ அதில் போய் பணம் முடங்கும் போது இதை தாண்டி இன்னொன்று இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவார், திடீர்னு நானும் ஒரு வள்ளல் தான்ங்கிற மாதிரி இந்த பொண்ணை நான் தத்தெடுத்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு டிவட்டே பணம் இல்லாதப்போ நீங்கள் என்ன தத்தெடுத்து வளர்க்க முடியும்? அவங்க அப்பாக்கிட்ட வசதி இருக்குது சார், வசதியான அதெல்லாம் சொத்தெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அவங்க அப்பாக்கிட்ட. இவர்கிட்ட என்ன இருக்குது? இவருக்கான ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இவருக்குன்னு அதை சம்பாதிச்சதெல்லாமே இங்கே வந்து செலவு பண்ணி வேஸ்ட்டு பண்ண தான் நிறைய. நீங்கள் சொல்கிற மாதிரி அது மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறத விட இவருடைய, அதாவது நீங்கள் ஒரு சரியான ரூட் கண்டுபிடிக்கணும் சார். அந்த ரூட்டில் நான் போகிறோம், இந்த படம் தயாரிக்கிறோம், அந்த படம் நடிக்கிறோம், நமக்கு வந்து நல்ல கதைகள் கேட்கணும், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்டை செட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். அதை வந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எது வந்தாலும் நான் பண்ணுவோம், அது பண்ணுவோம், சரி வேண்டாம் இது பண்ணுவோம். நீங்கள் வேறு மென்டாலிட்டி போயிடுறீங்க. சாதாரண டிவியிலேருந்து வர்றார் இவர் சிவகார்த்திகேயன், தன்னை உறுப்பு மாற்றிக்கிறார்ல. இங்கே வந்து தன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் கற்றுக்கிறார், இது கற்றுக்கிறாரு, தன்னை அப்படியே மோல்டு பண்ணி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. ஓகே, நம்ம சொல்கிற காமெடி ரசிக்கிறாங்க, காமெடி கலந்து லவ் பண்ணணும், அப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வர்றாருல. பாருங்கள், இப்போ வந்து அந்த படம் சக்ஸஸ் ஆன பிறகு அவருடைய சம்பளம் ஏறுதில்ல. இதுதான் நீங்கள் அடுத்த ஒவ்வொரு இது பண்ணுறது, நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது நீங்கள் வரலாம். இவர் பண்ண எல்லாமே அவசர கோலங்கள் தான். இவர் ஆரம்பத்துலேருந்து அவசரமாக ஏதேதோ பண்ணோம், எல்லோ போயிட்டு டமால்னு கீழே விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு முறைப்படி இல்லை. வாழ்க்கையை முறையாக கரெக்டாக ஒழுங்காக செய்ய அமைக்கலை. ஏன்னா அப்பா அவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பாளர், அவர் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு எக்கச்சக்கமாக சொத்து இருக்குது. அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் சம்பாரித்து கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை இல்லை. சம்பாரித்து நீ நல்லா இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமோ நல்ல கதை இருக்கா பண்ணும், இல்லாட்டி வேணாம் விடு.
இந்த இதே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு டைரக்டராக வந்தார், டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். கடைசியில் அவங்க அண்ணன் வந்து ஹீரோ ஆனார். அவங்க அண்ணனும் ஒரு படத்தோடு ஃபெயிலியர் ஆகிட்டார். அதான் அவருடைய சிவாஜி தான் சிவாஜி கூட தான் நடித்தார் நினைக்கிறேன், கடைசியாக அவங்க அண்ணன் நடித்த படம். அது வந்து அது போயாச்சு. வெங்கடேஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அது பெருசாக போகல. இவராவது அந்த கொஞ்சம் வந்தார், சில படங்கள்லாம் வந்தது. அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோடைய அதை வாழ்க்கையில் ஒரு எதுவும் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வீட்டில் நமக்காக இருக்காங்க. சரி, இப்போ நிறைய எல்லா ஹீரோக்களும் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஃபீல்டில் இருக்கும்போது, அவுட்டோரில் இருக்கும்போது ஏதோ நடக்கும், அதெல்லாம் நடக்கும். அது தவிர்க்க முடியாது. வீட்டில் நமக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்குது, இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னிங்கன்னா அது வந்து மென்டாலி உங்களுக்கு மென்டாலிட்டி அப்படியே அதுலேயே இருக்கும் ஞாபகம். சரி, நம்ம வீட்டுக்காக சம்பாதிக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் இருக்கும். வீட்டில் வந்தால் நமக்கு இருக்காங்க, இங்கே ஊரில் வந்தால் நம்ம இங்கே வந்து ஒரு குடும்பஸ்தனாக இருப்போம் அப்படின்னு தெரியும். ஆனால் அவுட்டோர் போயிட்டால் நீங்கள் ஒரு ஜாலியான பாயாக இருக்கலாம் வேற. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு குழந்தை அதுன்னு இருக்கும்போது உங்கள் லைஃப்பும் ஒரு நிம்மதி இருக்கும். எப்படி அடுத்தடுத்த கட்டம் என்ன பண்ணலாங்கிற ஒரு உங்களுக்காக யோசிக்கிற ஒரு ஆள் இருக்கணும். இவருக்காக யோசிக்கிற ஆட்கள் இருந்த ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இவரை வச்சு பயனடைஞ்சாங்களே தவிர இவருக்காக யோசிக்கலை. எம்ஜிஆருடைய சக்ஸஸுக்கு காரணம், சிவாஜியுடைய சக்ஸஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த டைரக்டர் இருப்பாங்க, இவருக்காக யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர் பண்ணால் எப்படி, எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார், சிவாஜி இந்த மாதிரி ஒரு டாக்டரா, ஒரு ரிக்ஷாக்காரனா, அல்லது ஒரு ஏழையா இப்படி நடித்தா என்ன இருக்கும், இப்படி யோசிக்கிறதான். உங்களுக்காக நான் யோசிக்கும் போது தான் நீங்கள் ஒரு டெவலப் ஆவீங்க. நானே உட்காந்து யோசிக்க முடியாது ஹீரோ. இவங்களுக்காக யோசிக்க ஒரு 4 மூளை இருக்கும்போது தான் இவங்க வந்து ஒரு வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கான ஆட்களும் நீங்கள் வளர்த்து எடுத்துக்கணும், ஆட்களை வச்சுக்கணும். அந்த மாதிரி யாரும் இருக்கிறதா தெரில. இருந்தவங்களும் கூட இவரை ஒழிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறதே கிடையாது. வந்தோம், நடித்தோம், போயிட்டே இருக்கும். ரஜினி அதுதான் சார், ரஜினியுடைய சக்ஸஸுக்கு அதான் சார் காரணம். முழுக்க யோசிக்கிறாங்க. அவர் முழுக்க அந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர், அவர் தான் அந்த அளவுக்கு முழுக்க யோசிப்பார். இந்த சீனில் இந்த இது சரியில்லை, நீங்கள் சொல்லும்போது இது சொல்லலை, இப்படி மாற்றுனாங்க, இந்த 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 டைலாக் மாற்றுங்க, உட்காந்து ஒவ்வொன்றா செதுக்கிறனால தான் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இவங்கெல்லாம் நடித்தா அந்த இடத்துக்கு வர முடியுமா, இல்லை வேற, அந்த கிட்டையாவது நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஒவ்வொரு படத்துக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு படத்துக்கு முதல்ல உங்கள் உடலை பார்த்துக்கணும். முதல்ல உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உங்களுடைய சிந்தனைகள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இருந்தால் நீங்கள் வந்து படத்தை இந்த ஒரு சினிமாவில் ஜொலிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நோய் வந்து இது வந்து கை தள்ளாடி காய்த்தல். இனிமேல் வந்து அவருக்கு வாய்ப்பு என்ன வருமா சொல்லுங்கள்? புதுசாக வர்றவங்க வரமாட்டாங்க. புதுசாக அடுத்து உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஹீரோ என்ன இப்படி ஆடிட்டு இருக்காரு, அதெல்லாமே ஒரு கால் சிட்டி போய் எப்போ பொழைச்சி வர்றது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஒரு சிலர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு 2 கண்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, கால் உடைஞ்சி அப்புறம் துப்பாக்கி சூடு. அது காரணம் என்ன, அவருடைய வந்து ஒரு அழுத்தமாக ஒரு மனநிலை, நல்ல மனநிலையோடு இருந்தார். அது இல்லாமல் உங்களுக்கு தாண்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற பாடி, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார். ஆனால் நல்லா சாப்பிடுவார் சார். நீங்கள் மீன் கறி அது இது எக்கச்சக்கமாக சாப்பிடுவார். இதெல்லாம் சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காக, அதெல்லாம் ஜீரணிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு பாரு. அன்பே வா ஷூட்டிங் எடுக்கும்போது ஊட்டியில் 5 மணிக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். இவர் ஏபிஎம் ராஜன் இவங்க எல்லாமே பெரிய குள்ளாயெல்லாம் போட்டு இப்படி போனாங்க. இவர் வந்து வெறும் பாடியோட எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது எங்களால் வந்து இதை போட்டே எங்களுக்கு கொள்ளுறது, இவர் இப்படி இருக்காரு. அவர் சொன்னாரா, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் என்னால் எவ்வளோ நாள் சாப்பிட முடியுது, ஓட முடியுது, நடக்க முடியுது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நானும் குளிருது அப்படின்னு ஏதாச்சும் போத்துட்டு தான் உட்காரணும் அப்படின்னு பாறான். அவர் வந்து அந்த மாதிரி பாடியை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு வந்து இது உடல் நல்லா வலுவாக இருக்கணும் சார். இவர் விஜயகாந்த் வந்து லெக் ஃபைட் பண்ணுவார். ஒரு நாள் ஃபைட் பண்ணிட்டு வந்த உடனே அன்னைக்கு முழுக்க தூங்க முடியாதான். ஏதாச்சும் போட்டு தூங்கினா தான் தூக்கம் வந்தால் தான் உண்டு. ஏன்னா கால் அந்த அளவுக்கு வலிக்கும். ஆனால் உடம்பு பாடி ஃபுல் அந்த காலில் இருக்கும் அப்படிம்பார். அதாவது ஒரு சண்டை காட்சியில் நடிக்கும்போது அந்த மாதிரின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி வச்சுருக்கணும் அந்த உடம்பை. இப்போ அவருக்கு அடுத்த கட்ட சிகிச்சை ஏதாவது சொல்கிறாங்க, வெளிநாட்டில் சிகிச்சை அப்படின்றாங்க. நாட்டில் சிகிச்சை இருக்கலாம் சார். அதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு இடத்துல போனீங்கன்னா அங்கேயே சிகிச்சை பெற்று முழுசாக நீங்கள் ஆரோக்கியம் அடைஞ்ச பிறகு தான் வரணும். அவசரம் என்ன உங்களுக்கு, என்ன சொல்லுங்கள்?
ஆஸ்தி கீஸ்திலாம் உங்கள் அப்பாவுக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்குது. உங்களை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா இருக்காங்க, குடும்பம் இருக்குது. உங்க சொந்த குடும்பம் இல்லை, ஆனால் அப்பா இருக்கார், உங்கள் அம்மா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. முதல்ல நீங்கள் உடம்பு தானே சார், உடம்பு ஒரு கோயில் அப்படிம்பாங்க. எல்லாமே சொல்கிறது தானே, உடம்பு ஒரு கோயில். உடம்பை நீங்கள் கோயில் மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வச்சுருந்தீங்கன்னா என்றைக்கும் லைஃப் லாங்காக இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தண்ணி அது இதுன்னு போனீங்கன்னா இதுதான். ஏன்னா இதோட மார்க்கெட் விழுந்தாச்சுன்னு உங்கள், அதாவது எதிரி வந்து உங்களை வீழ்த்துறது பதிலாக நீங்களே உங்களை வீழ்ந்துட்டீங்க. இப்போ இத்தனை நாள் கட்சிக்கு வர போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு? யாரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சில விஷயங்கள் இப்படி தள்ளி விட்டால் டம்மில் கீழே விழுந்துட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்களே கீழே விழுந்துட்டீங்க. இப்போ மதகத ராஜா வர்றது அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அதான் ஆறுதல். சரி, அந்த படம் ஓடிடும் சார். படம் நல்லா போயிடும். ஒரு கலகலப்பாக இருக்குது. அந்த ஆக்ஷன் ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. டான்ஸு கூட சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சாங் கூட நல்லா பாடியிருக்காரு. உங்கள் என்னென்னா ஒரு கேவலமான குரல் வேணும்னு பார்த்தோம், இவர் தான் நல்லா இருக்குது. இவர் கேவலம் அந்த பாடல் நல்லா பாடியிருக்காரு. அவர் கூட அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்கிறாருல, நான் ஒரு லதா மங்கேஷ்கர் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த அளவுக்கு அழகான குரல் தான் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் வரும், படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் போன உடம்பு திரும்ப வரணும். வந்துருச்சுங்கிறது என்ன ஆதாரம்? அதுக்கு நீங்கள் ஒரு இது காட்டணும்ல. அதாவது எம்ஜிஆர் அந்த குண்டடிப்பட்ட பிறகு ஒரு ஷூட்டிங்கில் கலந்துக்கும்போது பேசுகிறாரு. குரல் மாறுது, ஆனாலும் ஒரு ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. குரல் மாறிடுச்சு அப்படிங்கிறது காட்டிக்கிறாரு. அதே மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு கண்ணில் இங்கே ஒரு பெரிய தோட்டா முகம் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு சார். அப்போலால் போய் சேர்த்து இவ்வளோ பெருசாக வீங்கிட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ராவத்தர் நைட்டாக இது கூட்டிகிட்டு போயிடுறாரு மதுரையை கூட்டிகிட்டு போயிட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்குற, இங்கே எவனும் வரக்கூடாதுடான்னு சொல்லிடுறாரு. யாரும் இங்கே வரக்கூடாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருங்க. நல்லா சாப்பிட்டு அந்த உடல் ரத்தம் போனதெல்லாம் இது பண்ணி சாப்பிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் நடிக்கும்போது இவ்வளோ பெருசாக உடம்பெல்லாம் மாறி இருக்கும். அந்த சமயத்தில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவு அந்த இடத்துல உழவன் மகன் சொந்த படம் இவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாதி படம் தான் முடிஞ்சது. இனி விஜயகாந்த் அவ்வளோதான், போயிட்டார், இனிமேல் விஜயகாந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது அந்த ரேக்லா ரேஸ் நடக்கும் பாருங்கள், அன்றைக்கி பத்திரிகையாளர்கள் 40 பேரை வர வச்சு, பாருங்கள் நான் இதெல்லாம் இருக்கேன், நல்லா இப்போ ஃபைட் பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு காட்டி ஜனங்கிட்ட ஒரு இது பண்ணுறாரு. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீ இவரும் பண்ணி தான் ஆனாலும் ஆகணும். ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் நல்லா ஆகிட்டேன், ஆரோக்கியமாக இருக்கேன், எல்லாம் ஃபைட் பண்ணுறேன், இது பண்ணுறேன் பாருங்கன்னு மறுபடியும் ஒரு ரிஹர்சல் பண்ணி ஆகணும். நீங்கள் புது முகத்தை நீங்கள் இது பண்ணுவோம் இல்லையா, திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஆமாம், அதுதான் நீங்கள் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு நம்பி கோடிக்கணக்கான பணம் போடுறான் சார், அவன் எப்படி அந்த இதாக முடியும்? திடீர்னு மறுபடியும் இவருக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் யோசிப்பாங்க. இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம படம் முடங்கிடுமே, இதான் யோசிப்பாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பணம் கோடி கணக்காக போடுறோம் நம்ம, அது ரிட்டர்ன் எடுக்க வேண்டியதான் அவங்களுடைய வேலை. இந்த மாதிரி போய் முடங்கிடுச்சுன்னா என்ன ஆகுறது? யாரை எப்படி நம்பி? ஏற்கனவே ஒரு நல்லா இருக்கும்போது இல்லாத குடைச்சல்லாம் கொடுத்துட்ருவார். இப்போ எப்படி இந்த உடல்நிலையில் எப்படி வரும்? நமக்கு படம் பண்ணி கொடுப்பார் அப்படின்னா, இந்த படம் சக்ஸஸ் ஆனாலும் கூட ஒரு பெரிய தலைக்கு மேலே ஒரு கத்தி. இதுதான். சரி, விரைவில் சீக்கிரமாக குணமடைஞ்சு நம்முடைய ஆசை ஒரு மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் நடிக்கட்டும்ன்ற ஒரு, ஏன்னா ஒரு வேளை இந்த இந்த படத்துடைய வெற்றி அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், உற்சாகத்தை கொடுக்கலாம். அந்த பெரும்பாலும் சந்தோஷமும் உற்சாகம் தான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுவும் ஒரு மருந்து மாதிரி தான். அவளுக்கு அது ஒரு மருந்தாக மாதிரி இவருக்கு கை கொடுத்து ஒரு மறுபடியும் நல்லா வந்தால் வரணும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய பிரார்த்தனையும். நம்மளோட சேனலுடைய ஆசையும் அதுதான், சீக்கிரமாக ஒரு கம்பேக் கொடுக்கணும். பழைய விஷால் வேணான்றது தூக்கி போட்டு புது விஷாலாக வரும். ஆமாம், பழையபடி அவரோட இதுவெல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த பேச்செல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாம் தேவையில்லாத மாற்றிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புதுசாக பிறந்தோம், புதிதாக பிறந்தோம் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி புதுசாக ஒரு விஷாலா ஆரம்ப காலத்தில் படத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்தார், அதே விஷாலா வந்தாருன்னா திரும்பவும் அதே மாதிரி வெற்றிகளை கிடைக்கும். நிச்சயமாக அந்த மறுபடியும் அதே இந்த வெற்றிகள் பெற முடியும். தனக்கான ஒரு இடத்தை மறுபடியும் மீண்டும் பெற முடியும். நன்றி சார். ஓகே சார்.